உரிமையாளர் சக்தி ஆனந்தன் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். முன்ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் தற்போது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். சக்தி ஆனந்தன் மீது கோவையில் நிதி நிறுவன மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வழக்கு விசாரணை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தது. வழக்கில் சக்தி ஆனந்தின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் தற்போது சென்னை நீதிமன்றத்தில் மை வி3 ஆட் நிறுவனத்தின் சக்தி ஆனந்தன் சரணடைந்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மை வி3 ஆட்ஸ் என்ற செயலியில் வீடியோ பார்த்தால் 5 ரூபாய் முதல் 1500 வரைக்கும் பணம் கிடைக்கும் என்று கூறி வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் பின்னர் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த செயலி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சக்தி ஆனந்தன் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதன்படி சக்தி ஆனந்தன் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி மலர் வாலிண்டினா முன்பு இன்றைக்கு சரணடைந்திருக்கிறார். அவரை ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கிடையில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் சிறையில் தனக்கு முதல் வகுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் சக்தி ஆனந்தன் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மனுக்கள் மீதான விசாரணையை நீதிபதி வாலண்டினா ஜூலை 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். முன்ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் தற்போது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். சக்தி ஆனந்தன் மீது கோவையில் நிதி நிறுவன மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வழக்கு விசாரணை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தது. வழக்கில் சக்தி ஆனந்தின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் தற்போது சென்னை நீதிமன்றத்தில் மை வி3 ஆட் நிறுவனத்தின் சக்தி ஆனந்தன் சரணடைந்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மை வி3 ஆட்ஸ் என்ற செயலியில் வீடியோ பார்த்தால் 5 ரூபாய் முதல் 1500 வரைக்கும் பணம் கிடைக்கும் என்று கூறி வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் பின்னர் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த செயலி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சக்தி ஆனந்தன் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதன்படி சக்தி ஆனந்தன் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி மலர் வாலிண்டினா முன்பு இன்றைக்கு சரணடைந்திருக்கிறார். அவரை ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கிடையில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் சிறையில் தனக்கு முதல் வகுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் சக்தி ஆனந்தன் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மனுக்கள் மீதான விசாரணையை நீதிபதி வாலண்டினா ஜூலை 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Taste the Daily.